அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். யாக்கோபு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிப்போம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவளாயும் இருங்கள். ஆமேன். பாருங்க, நம்மை நாமே வஞ்சித்து கொள்ளக்கூடிய காரியம் ஒன்று இருக்கிறது. அது என்ன தெரியுமா? வசனத்தை நம்ம கேட்குறோம், சண்டே தோறும் பிரசங்கம் கேட்குறோம், இன்னும் நிறைய பிரசங்கத்தை யூடியூப்பில் வலைதளத்தில் நம்ம கேட்குறோம். ஆனால் அதன்படி நம்ம செய்கிறோமாங்கிறது தெரியல. நீங்கள் செய்கிறீங்களா? நான் செய்கிறேனா? வசனத்தை கேட்குறோம், பிரசங்கத்தை பண்ணுறோம், பிரசங்கம் கேட்குறோம், அதன்படி நம்ம நடக்கிறோமா? அப்படி நடக்கவில்லை என்றால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அருமையானவர்களே, நாமளே ஏமாற்றிக்கிட்டால் எப்படி இருக்கும் பாருங்கள். நம்மளை போல் ஒரு ஆள் யாருமே இருக்க முடியாது. ஆகவே அன்பானவர்களே, நீங்கள் எவ்வளோ வசனத்தை கேட்கீங்களோ அதன்படி நடக்க நாம் முயற்சி செய்வோம். நம்மளால் முடியாது, ஆண்டவர்கிட்ட பலத்தை கேட்போம். ஏசப்பா, இந்த வசனத்தின்படி நடக்க எனக்கு கிருபை தாங்க, இந்த பிரசங்கத்தின்படி நான் வாழ எனக்கு கிருபை தாங்க, எனக்கு பலன் தாங்க என்று சொல்லி நம்ம ஆண்டவரிடத்தில் என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம், கேட்போம். அவர் நமக்கு பலனை தந்து நம்மை நடத்துவார். செபிக்கலாமா? அன்பின் பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, வசனத்தை நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அதிகமாக பிரசங்கங்கள் கேட்கிறோம், ஞாயிறுதோறும் கேட்கிறோம், உபவாச ஜபங்களிலே கேட்குறோம், இரவு ஜபத்திலே கேட்குறோம், இன்னும் யூடியூப் வலைதளங்களிலே செய்தியை கேட்குறோம் ஆண்டவரே. இந்த செய்தி கேட்குற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவளாய் எங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை நாங்களே வஞ்சித்து கொள்ளாமல், ஏமாற்றி கொள்ளாமல் தகப்பனே, உடைய வசனத்தின்படி நடக்க ஆவியின் பலனை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக சமயங்களில் உடைய வசனத்தை எங்களாலே கை கொள்ளும்படி நடக்க முடியவில்லை அன்றுவரே. அவைகளுக்கு பலன் எங்களுக்கு தாங்க, வசனத்தை கை கொள்ள பலன் தாங்க, வசனத்தின்படி நடக்க கிருபை தாங்க, வசனத்தின்படி வாழ எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிரசங்கத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவளாய் எங்களை மாற்றும்படியாக அருமை இரட்சகர் இயேசுவின் பாதம் அணிந்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவார். இனி வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவளாக ஆண்டவர் என்னையும் உங்களையும் மாற்றுவார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன், எனக்காக ஜெபியுங்கள். God bless you. Thank you.